தருமபுரி அருகே நிலப்பிரச்சனையில் தாக்கி கொலை மிரட்டல் விடுக்கும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அடுத்த டி காணிக்கரஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் செட்டி என்பவருக்கு 18 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இவரது 3 மகன்கள் சிங்கப்பூர் சென்று அங்கேயே குடியுரிமை பெற்று வசித்து வரும் நிலையில் டி காணிக்கரஹள்ளியில் உள்ள ஆறுமுகம், வேலு என்ற 2 மகன்களும் 18 ஏக்கர் விவசாய நிலத்தை விவசாயம் செய்து பராமரித்து வருகின்றனர். ஆறுமுகம் பாகத்தினை மகள் தேவகி, சரவணன் விவசாயம் செய்து வருகின்றனர். வேலு பாகத்தினை தருமபுரி வட்ட வழங்கல் அலுவலராக பணியாற்றி வரும் ரஜினி விவசாயம் செய்து வருகின்றார். இந்த நிலையில் ரஜினி தேவகியிடம் இருக்கும் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தகராறு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தேவகி தனது தம்பி ஜெயபிரகாசுடன் நிலத்தில் கொட்டகை அமைப்பதற்காக வாடகை வாகனத்தை வைத்து பதிவு செய்த போது ரஜினி மற்றும் உறவினர்கள் சுமதி, வனிதா, சின்னப்பிள்ளை, சங்கீதா, கார்த்திக், குமரன், அஜித் உள்ளிட்டோர் வாடகை வாகனத்தை கற்களை வீசி விரட்டியும் தேவகி, சரவணன் குடும்பத்தினர் தகவல்கள் திட்டியும் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனால் காயமடைந்திருவரும் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து தொப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சொத்து அபகரிக்கும் நோக்கில் தங்களது சொத்துக்கும் உயிருக்கும் பாதிப்பு ஏற்பட்டால் ரஜினி மற்றும் அவரது குடும்பத்தினர் தான் காரணம். தங்களது சொத்திற்கும் உயிருக்கும் பாதுகாப்பு வழங்கும் ரஜினி மற்றும் குடும்பத்தின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சரவணன், தேவகி தம்பதியினர் 2 மணி அளவில் காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் மனு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நான் தருமபுரி மாவட்டம் சக்கரப்பட்டியிலேருந்து வரேன். எங்கள் அப்பாவோட நிலம் சக்கரப்பட்டியில் இருக்குது. அது எங்களுக்கு 6 ஏக்கர் கொடுத்தாங்க. அங்கே சித்தப்பா பையனுக்கு ஒரு 12 ஏக்கர் வச்சுருக்கான். ஆனால் அது எங்களை ஓட்டவே விட மாட்டேன்ட்டு ஒரே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான். தோட்டத்துக்குள்ளே போனாலே பிரச்சனை பண்ணுறான், அடிக்கிறான். ஃபேமிலியே கூப்பிட்டு வந்து எங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணுறான். ஊருக்குள்ளே போனாவே நீ எப்படி ஊருக்குள்ளே வருவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு மிரட்டுறான். ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. நாங்களும் எங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டோம். கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம், போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கோம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கு. இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அவன் வேலையில் இருக்கனால டிஎஸ்ஓவில் வேலையில் இருக்கான். தருமபுரியில் வேலையில் இருக்கனால ரொம்ப மிரட்டுறான். எனக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணிப்பேன், நீ என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு ரொம்ப மிரட்டுறான். அடிக்கிறான், செப்பலால் அடிக்கிறான், கெட்ட கெட்ட வார்த்தையால் பேசுகிறான். தோட்டத்துக்குள்ளேயே நுழையவே விட மாட்டேன்றான். எல்லாமே எங்களுக்கு தான், நீ வரவே கூடாது, உனக்கு எதுவுமே இதே இல்லை, ஒரு பிடி மண்ணு கூட நீ எடுக்கக்கூடாது, உனக்கு எதுக்குமே இங்கே உரிமையே கிடையாது அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. தாத்தா சொத்து ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. தோட்டத்துக்குள்ளேன்னு போனாலே பிரச்சனைங்க. அடிக்க வரான், ஜேசிபி ஓட்டணும், அதெல்லாம் போட்டு அடிச்சிட்டான். எங்களையும் என்னையெல்லாம் செப்பலாலேயே அடிச்சிருச்சு. அவங்க தங்கச்சி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 2 மாதம் ஆச்சுங்க. 2 மாதம் இழுக்கடிச்சு எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு இன்னும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை. ஒரு 2 தடவை கொடுத்துருக்கு. 3 சிஎஸ்ஆர் போட்டிருக்கு. 3 சிஎஸ்ஆர் போட்டிருக்கு. எஃப்ஐஆர் இப்போ போட்டாச்சு. எஃப்ஐஆர் 18ஆம் தேதி போட்டுச்சுங்க. இன்னும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை.